ගරු කන්දසාමි ප්‍රභූ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක් ලැබෙනවා. Order please. සේනානායකකාර මන්ත්‍රීතුමාට මුලසුන බාර කරනවා. கௌரவ குழுக்களின் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் இன்று 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், விவாதித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு மோசமான ஒரு படுகொலை சம்பவமாகத்தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். காரணம், ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் இன ஐக்கியத்தோடையும் சமாதானமுமாக வாழ வேண்டிய இந்த காலப்பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான தாக்குதலை ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக அதனை வழிநடத்தி அன்றைய தினம் அவர்கள் அந்த தாக்குதல் நடவடிக்கையை ஈடுபடுத்தியிருந்தார்கள். இதனூடாக இந்த நாட்டின் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் அல்லது முஸ்லிம் சமயத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்தவர்களுக்கும் இடையேயான ஒரு நெருக்குதல் நிலைமையை உருவாக்குவதற்காக கடந்த கால ஆட்சியாளர்கள் அந்த செயற்பாடுகளை ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாடு 30 வருடங்களாக ஒரு யுத்தத்திலே காலத்தை கடத்தியிருந்தது, பொருளாதார நெருக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. அதுவும் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் தேவைகளுக்காக, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு தேவைகளுக்காக அந்த காலப்பகுதியில் இருந்த அரசியல்வாதிகள் செயற்பட்டிருந்தார்கள். அது தமிழ் சிங்கள மக்களுக்கிடையேயான ஒரு இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே கூட இந்த ஆசியாவிலே பெரிய நூலகமாக இருந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்டிருந்தது. இப்படி பல சிறு சிறு சம்பவங்களினூடாக இந்த நாட்டை இன ஐக்கியத்தை சீர்குலைத்திருந்தார்கள். ஆகவே யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இப்படிப்பட்ட இன்னும் ஒரு இனவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற விடயமாகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அமைந்திருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே சியோன் தேவாலயத்திலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இதிலே 31 பேர் இறந்திருந்தார்கள். அதிலே கூடுதலாக சிறுவர்கள் இறந்திருந்தார்கள். அன்றைய தினம் ஞாயிறு பாடசாலைக்காக சென்றிருந்த அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்த போது அந்த தாக்குதல் நடவடிக்கையினூடாக அவர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. பல பேர் அங்கவீனமாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். அதிலே 67 பேர் அங்கவீனம் அடைந்திருந்தார்கள். அதிலே சிறுவர்கள் தான் கூடுதலாக அமைந்திருந்தார்கள். ஆகவே இப்படியான செயற்பாடுகளினூடாக இந்த நாட்டை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் அன்று இடம்பெற்றிருந்தது. இது மாத்திரம் கிடையாது, இங்கே இன ஐக்கியத்தை குழப்புகின்ற ஒரு செயற்பாடு. அது மாத்திரம் கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் கீழ்நிலைக்கு செல்ல வேண்டிய, வங்குரோத்தடைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு முதல் தொடக்க புள்ளியாக இந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த தாக்குதல் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், எங்களது வருவாய் ஈட்டுகின்ற துறைகளாக இருந்த சுற்றுலாத்துறையிலே நாங்கள் பெரிய அளவு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தோம். உண்மையில் அதில் நாங்கள் குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருந்தால் 2018ஆம் ஆண்டு சுற்றுலாத்துறை மூலமாக 4.38 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை நாங்கள் உழைத்திருந்தோம். ஆனால் இந்த 2019ஆம் ஆண்டு தாக்குதலில் காரணமாக 3.6 பில்லியனாக அது குறைவடைந்தது. கிட்டத்தட்ட 17.7% அதை குறைவடைந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரம் கிடையாது, வெளிநாட்டவர்களும் இந்த தாக்குதல் மூலமாக தங்களது உயிர்களை இழந்திருந்தார்கள். அதனூடாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் மிக மோசமாக குறைவடைந்தது. கிட்டத்தட்ட 18% அது குறைவடைந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரம் கிடையாது, இந்த சுற்றுலாத்துறைகளின் ஊடாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை 5 லட்சம் பேர் இழந்திருந்ததை நாங்கள் இழந்திருந்தார்கள். அதுபோல இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் ஹோட்டல் துறையிலேயும் பாரிய அளவு வீழ்ச்சி ஏற்படுந்தது என்றால் ஹோட்டல்களிலே அந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அதனூடாக 20 வீதமான
ஹோட்டல்கள் நிரந்தரமாக மூட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அது மாத்திரம் கிடையாது, எங்களது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியிலே மிக பாரிய அளவு குறை ஒன்று ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு ஜிடிபி வளர்ச்சி வந்து 3.3% இருந்த போதும் 2019ஆம் ஆண்டிலே அது 2.3% குறைவடைந்தது. இதனூடாக இந்த நாட்டின் தொழில்துறையிலே ஒரு பாதியளவு வீழ்ச்சியை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டிருந்தது. மத்திய அரசாங்கத்தின் வருமானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எல்கேஆர் 26 முதல் 50 பில்லியன் வரை இழப்பு வரி வருமானத்தின் மூலமாகவும் வணிக வருவாயின் மூலமாகவும் இழந்திருக்க வேண்டி ஏற்பட்டிருந்தது. அது மாத்திரம் கிடையாது, இந்த நாட்டை நம்பி முதலீடுகளை மேற்கொண்டிருந்தவர்கள் இந்த நாட்டை விட்டு கைவிட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை ஈனம் இந்த தாக்குதல் நடவடிக்கையினூடாக இழக்கப்பட்டிருந்தது. அதிலே பங்கு சந்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் பங்குச் சந்தையிலே 3.6% வீழ்ச்சியை அடைந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமில்லை, வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் இந்த நாட்டு இந்த அச்சத்தின் காரணமாக அது கூட இந்த நிலைமையை ஏற்பட்டு இருந்தது. நான் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு கொள்ள வேண்டியிருக்கின்றது. பிள்ளையான் அவர்களின் கைது தொடர்பாகவும் இங்கே பேசப்பட்டிருந்தது. மேலே பிள்ளையான் அவர்கள் இதோடு தொடர்பட்டவராக இருந்திருந்தால் அவர் தொடர்பான சட்ட நடவடிக்கையில் அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். அதிலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அரசாங்கம் என்ற ரீதியில் தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன். அதே நேரம் பாகரை பிரதேச சபையிலே நாங்கள் கௌரவ உறுப்பினர் ஒரு குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ஆதரவு அளித்திருந்ததாக. முற்றிலுமே அது ஒரு பிழையான ஒரு தகவல். நாங்கள் எந்த ஒரு கட்சியுடனுமோ எந்த ஒரு டீலுமே நாங்கள் பேசவில்லை. நாங்கள் அந்த பிரதேச சபையிலே சிறந்தவர்களை தெரிவு செய்யணும் என்றதுக்காக நாங்கள் ஒரு சில வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். அதே போன்று எங்களை குற்றச்சாட்டுபவர்கள் களுவாஞ்சிக்குடை பிரதேச சபையிலே டிஎம்பிபி உறுப்பினர் ஒருவரை விலை கொடுத்து வேண்டி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள் என்ற விடயத்தையும் நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே இப்படி இன ஐக்கியத்தை குழப்புகின்ற செயற்பாடுகளில் இன்னும் இந்த நாட்டில் இடம்பெறக்கூடாது என்று கூறிக்கொண்டு எனது உரையினை முறிவடித்துக் கொள்கின்றேன். நன்றி.